அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. அப்புறம் அந்திரே என்ன சொல்றார்? 9வது வசனம். இது எம்மாத்திரம், இதை வச்சு நான் என்ன செய்வேன், இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற கேள்வியும் நம்மத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு என்ன கேள்வி இருந்ததோ அதே கேள்வித்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தாங்க. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே உங்கள் இருதயத்தை பார்த்து பேசுகிற வார்த்தை, எம்மாத்திரம், போதாதே, நான் என்ன செய்வேன், இது எப்படி நடக்கும், எங்கே போய் முடியும் என்றெல்லாம் நமக்கு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, எசேக்கியேலே, இந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? அவருக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா உலர்ந்து போய் கிடக்கிறது. இந்த எலும்புகள் இப்படி உயிரடையும் அவரால் புரிந்து கொள்ளவே முடியல. அவர் பதில் சொல்றாரு ஆண்டவருக்கு, தேவரீ, நீர் மட்டும்தான் இதை அறிவீர். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் மட்டும்தான் நடத்துவார், அவரால் மட்டும்தான் நம்பி இருக்கீங்களே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, எல்லா எலும்புகளும் உயிர் அடையும். உயிரற்ற பள்ளத்தாக்கு உயிருள்ள பள்ளத்தாக்கை மாறும். நம்பிக்கையற்ற நிலைமை மாறும். வனாந்தர வயலினமாய் மாறும். என்ன நடந்தது? அந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடந்தார் பக்தன். பெரும் காற்று, பரிசுத்தாவின் காற்று வந்த பொழுது உயிரற்று கிடந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று சேனைகளாய் எழும்பி நின்றது. அந்த அதிசயம் நடந்தது போல உங்க பள்ளத்தாக்கில ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் புத்திக்கு எட்டாதது நடக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நினைப்பதுக்கு அதிகமாக நடக்கும். கர்த்தர் மாத்திரம் அறிவார். அவர் பார்த்து விட்டு சும்மா போக மாட்டாருங்க. அவர் இறங்கி வந்து உயிரற்ற எலும்புகளை உயிரடைய பண்ணி சேனையாய் மாற்றுவார். பயப்படாதீங்க, சொந்து போகாதீங்க. நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். அவர் மரித்தவர் அல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற தேவன். அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.